ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான தேங்காய் ஊற்றாமல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கோங்க, அரைக்க வேண்டாம். தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், வெங்காயமும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் நல்லா போட்டு வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க. நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி நம்ம அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கிறப்ப போட்டுக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் தண்ணி நம்ம வேணுங்க தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியும் வேணுங்க தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொதிக்க விடலாம். உப்பும் பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கும் போதே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு, சரியான வாசமாக இருந்துச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். நான் இந்த மீன் பேர் என்னென்னா ஐல மீன் சொல்லுவாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. மீனை முழுசாக தான் போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு தாளித்து அந்த மீனில் ஊற்றிடலாம். மீன் குழம்புல ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.